மேட்டூர் அணை என்றால் பெண்ணிக்கு வரலாறும், கல்லணை என்றால் கரிகால் சோழன் வரலாறும் எழுதப்பட்டிருப்பதைப் போல சென்னை மாவட்ட மக்களின் குடிநீர் தாகத்தை போக்க நெமிலியிலே மாமல்லன் நீர்த்தேக்க அணையை கட்டிய தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு உறுப்பினர் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் திருவரங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக வகுப்பறை கட்டுவதற்கான உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மாணாக்கருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இக்கல்லூரியில் உள்ள கலையரங்கம் அமைப்பது தொடர்பான கருத்துரு ஏதும் தற்போது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்ரீரங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக 2011-12ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. பிறகு 2020-21ஆம் ஆண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது 8 இளநிலை பட்டப்படிப்புகளும் 4 முதுநிலை பட்டப்படிப்புகளும் சுமார் 1400 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். மாணாக்கருடைய தேவையை அறிந்து இவ்வரசு பொறுப்பேற்றவுடன் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 10 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுமார் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேற்படி வகுப்பறை கட்டி முடிக்கப்பட்டு தற்போது மாணாக்கர்களுடைய பயன்பாட்டில் உள்ளது. இக்கல்லூரியில் 150 மாணாக்கர்கள் அமரும் வகையில் ஒரு மினி செமினார் ஹால் கருத்தரங்க கூடம் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரிக்கு உள்கலையரங்கம் அமைப்பதற்கான தேவை தற்போது ஏதும் இல்லை. இருப்பினும் தேவை ஏற்படின் நிதிநிலைக்கு ஏற்ப வரும் கல்வி ஆண்டில் முதலமைச்சருடைய கருத்துரை பெற்று செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாண்டு காலம் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் உண்டு, தொழில்நுட்ப கல்லூரிகள் உண்டு. ஆனால் ஆய்வகங்களை திரும்பி பார்க்காத ஒரு நிலை இருந்து வந்தது. தமிழக முதலமைச்சருடைய பெரும் திட்டத்தின் அடிப்படையில் தான் கலை அறிவியல் கல்லூரி ஆய்வகங்கள் உள்கட்டமைப்புக்கும் மருந்து மற்றும் மூலப்பொருள் வாங்குவதற்கும் தொழில்நுட்ப கல்வியினுடைய உள்கட்டமைப்புக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த திட்டங்களை கடந்த 2 தினங்களாக காசோலையாக துறையின் மூலம் வழங்கி வருகிறோம். எனவே மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று தேவை ஏற்படின் முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லிய பணிகள் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.